ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸாம்பிள் 4.15 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏசி அப்படின்னு சொல்லி ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடி அப்படிங்கிற லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னா ஒரு ஆங்கிளை வந்து அது ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இருக்கிற ஏ அப்படிங்கிற ஆங்கிளை வந்து இந்த ஏடிங்கிற லைன் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இப்போ இந்த ஏசியோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிற ஆங்கிள் பைசெக்டார் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை போய் மீட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த சைடு வந்து டிவைட் பண்ணியிருக்கிற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் 2 சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏடி இஸ் த பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ therefore by angle bisector theorem படி BD by DC, ஸோ இந்த லைன் டச் பண்ணுற சைடோட ரேஷியோ BD by DC is equal to, அதுக்கப்புறம் வந்து அந்த சைட்ஸ் அடுத்த 2 சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் மீனிங் இல்லையா. ஸோ அப்போ AB by AC. ஓகே, ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுத்தோன்னா BDக்கு பதிலாக 4 கொடுத்துருக்கோம், DCக்கு பதிலாக 3 கொடுத்துருக்கோம், ABக்கு பதிலாக 6 cm கொடுத்தாச்சு. ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதுனால அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா AC is equal to 4.5 cm அப்படின்னு கிடைக்குது. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.